ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 42ஆம் அத்தியாயம். ஐத்தரேய பிராமணரின் கதை. நாரத மாமுனிவர் கூறினார். அந்த புனித தலத்தை நிறுவிய சிறிது காலத்திற்கு பின்னர் பிராமணர்களுக்கு நலம் பயக்கும் எண்ணத்துடன் நான் மீண்டும் இவ்வாறு சிந்தித்தேன். சூரியன் இல்லையில் பிரபஞ்சம் எவ்வாறு புலி விளக்குமோ அவ்வாறே வாசுதேவர் இல்லை எனில் இந்த புனித தலமும் புலி விழுந்துவிடும். ஏனெனில் வாசுதேவரே அனைத்து அணிகலன்களுக்கும் மேலான அணிகலன் ஆவார். ஒரு புனித தலத்திலோ இல்லத்திலோ மனதிலோ அல்லது ஒரு சாஸ்திர நூலிலோ பகவான் ஸ்ரீஹரி திருமால் முதன்மை தெய்வமாக இல்லாவிட்டால் அவை அனைத்தும் முறையற்றவையாகவும் இழிவானவையாகவும் ஆகிவிடுகின்றன. அப்போது அன்ன பறவைகள் நிறைந்த புனித தலமும் காக்கைகள் நிறைந்த இடமாக மாறிவிடுகிறது. எனவே முழு உலகிற்கும் நலம் பயக்கும் விருப்பத்துடன் வரங்களை அருளும் இறைவனும் உத்தம புருஷனுமான அவரை துதித்து அவரது ஒரு அம்சத்தை ஏனும் இந்த புனித தலத்திற்கு எழுந்தருளச் செய்வேன். குருகுலத்தோனே அவ்வாறு சிந்தித்த பின்னர் நான் இங்கு அமர்ந்து 100 ஆண்டுகள் ஞான யோகத்தின் மூலம் அந்த மகா யோகியை இறைவனை நோக்கி தவம் புரிந்தேன். புலன்கள் அனைத்தையும் அடக்கி பிரணவத்துடன் கூட நமோ நாராயணாய எனும் 8 எழுத்து மந்திரத்தை நான் இடைவிடாது ஜபித்தேன். வாசுதேவருடன் ஒன்றிணைந்த நிலையில் அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டும் பணியில் ஈடுபட்டேன். நான் இவ்வாறு துதித்ததால் கருடனின் மீது அமர்ந்தும் கோடிக்கணக்கான கணங்கள் பரிவாரங்கள் சூழவும் பகவான் ஸ்ரீஹரி எனக்கு காட்சியளித்தார். கடங்களை கூப்பி வணங்கி நான் அவரை வரவேற்றேன். விதிமுறைகளின்படி பகவான் ஸ்ரீஹரிக்கு அர்க்கியம் வழிபாட்டு நீர் சமர்ப்பித்தேன். நான் அவருக்கு பணிந்து கரங்களை கூப்பி இவ்வாறு வேண்டினேன். நாராயணா, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, நரன் மற்றும் நாராயணன் ஆகியோரை உள்ளடக்கிய உமது பிறப்பற்ற நித்தியமான வடிவத்தை நான் முன்னரே ஸ்வேத துவீபம் எனும் தீவில் தரிசித்திருக்கிறேன். ஜனார்தனா, அந்த வடிவத்தின் ஒரு கலையை அம்சம் அல்லது பகுதியை இங்கே நிலைநிறுத்தி அருள வேண்டும். என் மீது உமக்கு திருப்தி இருக்குமானால் இதை தாம் செய்து அருள வேண்டும். இவ்வாறு நான் வேண்டிக் கொண்டதும் கருட கொடியை உடைய அந்த இறைவன் கூறினார். பிரம்மனின் புதல்வனே, உன் மனதில் நீ விரும்பியபடியே அது நிகழட்டும். நீ எதை விரும்பினாயோ அதுவே இங்கே எப்போதும் நடைபெறும். இப்படி கூறிய பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது கலையை இங்கே நிலைநிறுத்திவிட்டு சென்றார். உலகை ஆசீர்வதிக்கும் விருப்பத்துடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்னால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டார். ஸ்வேத துவீபத்தில் வசிக்கும் பகவான் ஸ்ரீஹரியே இங்கே எழுந்தருளி இருப்பதால் உலகின் ஆதி இறைவனான வாசுதேவனே விஸ்வன் அனைத்துமாக இருப்பவர் என்று போற்றப்படுகிறார். கார்த்திகை மாதத்தின் வளர்பிறையில் வரும் சிறப்பான ஏகாதசி நாளில் பக்தர் ஒருவர் புனித நீரூற்றுக்கள் அல்லது தீர்த்தங்களில் நீராடி பஞ்சோபச்சார வழிபாட்டு முறையின் மூலம், அதாவது சந்தனம், மலர்கள், தூபம், தீபம் மற்றும் நைவேத்தியம் ஆகிய 5 பொருட்களை அர்ப்பணித்து அச்சுதனை பக்தியுடன் வழிபட வேண்டும். அவர் விரதமிருந்து இரவு முழுவதும் விழிப்புடன் இருந்து பகவான் ஸ்ரீஹரியின் முன்னிலையில் பாடல்களை பாடியும் இசைக்கருவிகளை இசைத்தும் வழிபட வேண்டும். அல்லது கபடம் மற்றும் கோபம் ஆகியவற்றை தவிர்த்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்தும் அவரது திருவிளையாடல்களை குறித்தும் உரையாடலாம். தன்னால் இயன்ற அளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியான மனதுடன் புனிதமான சடங்குகளையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்தும், ஒருவேளை அவர் பிராமணரை கொன்றவராக இருந்தாலும் கூட அவர் விடுபடுவார். இதில் எந்த ஐயமும் இல்லை. அவர் கருடனின் விமானத்தில் வான ஊர்தியில் ஏறி வைகுந்தத்தை அடைவார். பிரித்தையின் மைந்தனை அத்தகைய மனிதன் தன் குடும்பத்தை சேர்ந்த 101 தலைமுறையினரை பாவங்களிலிருந்து விடுவிப்பார். ஏகாதசி நாளில் பின்வரும் 25 அம்சங்களுடன் ஒருவன் ஜாகரம் இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனை வழிபடும் விரதம் எனும் சடங்கை மேற்கொண்டால் அவன் மீண்டும் இப்பூமியில் பிறப்பதில்லை. அது முழு நம்பிக்கை மிகுந்த மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் விருப்பத்துடன் செய்யப்பட வேண்டும். அது அகங்காரமற்றதாக இருக்க வேண்டும். புனித நீராடல், தூபமிடுதல் மற்றும் நறுமண பூச்சுக்களை பூசுதல் ஆகியவற்றுடன் அமைய வேண்டும். மலர்கள் மற்றும் நெய்வேத்தியம், உணவு படைப்பு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அர்க்கியம், நீரளித்தல் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு யாமம் 3 மணி நேர பகுதி முடிந்ததும் சடங்கு முறைப்படி தீப ஆராதனை செய்யப்பட வேண்டும். இறைவனின் இருபுறமும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சாமரம் வீசப்பட வேண்டும். பேரி முரசுகள் முழங்கப்பட வேண்டும். புராணங்களை செவிமடுப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். உறக்கம் அல்லது அயர்வின்றி பக்தி நடனங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும். பரதகுலத்தோனே, பசி மற்றும் தாகத்தை தணிக்க எதையாவது உட்கொள்ளும் விருப்பம் இருக்கலாகாது. இறைவனின் திருவடிகளை இனிய நறுமணத்தை நுகர வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிடித்தமான பாடல்களை பாடி வழிபாடு செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். மல ஜல விசர்ஜனம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதாவது புனித சடங்குகளின் போது மல
காலம் கழிக்கலாகாது. அனைத்து புலன்களும் அடக்கப்பட வேண்டும் மற்றும் பிரம்மச்சரிய விரதம் மிக கவனமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். துதிபாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் ஓதப்பட வேண்டும். பாதங்களை சுத்தம் செய்வதற்கு நீர் வழங்கப்பட வேண்டும். இது உண்மையான யோக பயிற்சி, வாய்மை மற்றும் புண்ணியம் தரும் உரையாடல்களுடன் அமைய வேண்டும். இந்த சிறந்த தீர்த்தத்தில் முன்பு ஐத்தரேயர் எனும் பெயருடைய ஒரு பிராமணர் இருந்தார். அவர் மிகுந்த செல்வம் படைத்தவராகவும் வாசுதேவனின் அருளால் சித்தியை ஆன்மீக நிறைவை அடைந்தவராகவும் இருந்தார். அர்ஜுனன் வினவினான், யாருடைய மகன் முனிவரே? ஐத்தரேயர் யார்? அவர் எங்கே வசித்து வந்தார்? அந்த அறிவாளி வாசுதேவனின் அருளால் இவ்வாறு சித்தியை அடைந்தார். நாரத மாமுனிவர் பதிலளித்தார், நான் நிறுவிய இந்த புனிதமான இடத்தில் ஹாரீதரின் குலத்தில் வேதங்களிலும் அவற்றின் துணை நூல்களிலும் வேதாங்கங்களிலும் தேர்ச்சி பெற்ற மாண்டுக்கி என்ற சிறந்த பிராமணர் ஒருவர் இருந்தார். கற்புக்கரசியின் அனைத்து நற்பண்புகளையும் கொண்ட கிதரா என்ற மனைவி அவருக்கு இருந்தார். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனே ஐத்தரேயன் என்று அறியப்படுகிறான். சிறுவயது முதலே முந்தைய பிறவியில் தான் கற்று பயிற்சி செய்திருந்த 12 அட்சர மந்திரத்தை பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தை அவன் இடைவிடாது ஜபித்து வந்தான். அவன் வேறு எதையும் வினவவில்லை, வேறு எதை குறித்தும் சிந்திக்கவோ பேசவோ இல்லை. சிறுவயதிலேயே அந்த பிராமணரின் மகனிடம் அத்தகைய ஆற்றல் இருந்தது. அதனால் அவன் ஊமை என்று கருதப்பட்டான். அவனுக்கு பேச்சு வரவழைக்க தந்தை பல வழிகளில் முயன்றார். அவன் பேச முன்வராததால் அவன் மந்த புத்தி கொண்டவன். அவனது தந்தையானவர் மனதிற்குள் முடிவு செய்தார். பின்னர் அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தனர். அந்த மனைவியின் பெயர் பிங்கா. அவளுக்கு 4 மகன்கள் பிறந்தனர். அவர்கள் புனிதமான சடங்குகளை செய்வதில் வல்லவர்களாக திகழ்ந்தனர். அவர்கள் வேதங்களையும் வேதாங்கங்களையும் வேதங்களின் துணை நூல்களையும் விளக்கி உரைப்பவர்களாக திகழ்ந்தனர். யாகங்கள் மற்றும் சாந்தி ஹோமங்களின் போது அவர்கள் எல்லா இடங்களிலும் பிராமணர்களால் போற்ற பெற்றனர். ஆனால் ஐத்தரேயரோ ஹரியின் ஆலயத்தில் தினமும் 3 வேளை அந்த மகத்தான மந்திரத்தை ஜபிப்பதிலேயே ஈடுபட்டிருந்தார். வேறு எதிலும் அவர் கவனம் செலுத்தவில்லை. இதற்கிடையே சக மனைவியின் தந்தையின் மற்றொரு மனைவியின் மகன்களை கண்டதும் ஐத்தரேயனின் தாயின் இதயம் துயரத்தால் பிளந்தது. அவள் தன் மகனிடம் இவ்வாறு கூறினாள், எனக்கு துன்பம் விளைவிப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். என் பிறப்பும் வாழ்க்கையும் வீணே. கணவனால் மனைவி அவமதிக்கப்பட்டாலும் மகனிடம் நற்பண்புகள் இல்லாவிட்டால் அந்த பெண் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்பது மேல். இது மிக தெளிவான உண்மை. ஆனால் பிங்கா ஒரு பாக்கியசாலி. ஏனெனில் அவளுடைய மகன்கள் சிறந்த நற்பண்புகளை கொண்டவர்கள். அவர்கள் வேதம் மற்றும் வேதாங்கங்களின் நெறிகளை நன்கு அறிந்தவர்கள். அவர்களின் நற்பண்புகளால் அவர்கள் எல்லா இடங்களிலும் படுகிறார்கள். எனவே மகனே, துரதிருஷ்டசாலியான நான் பூமி தேவி மகி கடலை சந்திக்கும் இடத்தில் சென்று நீரில் மூழ்கி உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன். மரணமே சிறந்தது. இந்த வாழ்க்கையால் எனக்கு என்ன பயன்? நீயோ மௌன விரதம் கடைபிடிப்பவனாகவும் நெடுங்காலமாக பகவான் ஸ்ரீஹரியின் பக்தனாகவும் திகழ்கிறாய். மகிழ்ச்சியுடன் இருப்பாய். நாரத மாமுனிவர் கூறினார். தன் தாயின் வார்த்தைகளை செவிமடுத்த ஐத்தரேயர் சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். அறநெறி அறிந்த அவர் தம் தாயை வணங்கிய பின்னர் புன்னகைத்தவாறே அவளிடம் கூறினார், தாயே, தாங்கள் மெய்யற்றதும் பொய்யானதுமான ஒன்றை கண்டு மயங்கிவிட்டீர்கள். அறிவுடையவராக இருந்தும் நீங்கள் அறியாமையில் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். சிறந்த பெண்ணே, வருந்த தேவையில்லாத ஒன்றிற்காக நீங்கள் துயருறுகிறீர்கள். ஆனால் உண்மையில் வருந்த வேண்டியதை குறித்து கவலைப்படுவதில்லை. இந்த நிலையற்ற உலகில் வெறும் உடலின் மீது ஏன் இவ்வளவு பற்று கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையில் இது அறியாமை. என்னை போன்ற ஒருவரின் தாய்க்கு இது தகுதியானதல்ல. இவ்வுலக வாழ்க்கையில் எது முக்கியமானது என்பது வேறு. மயக்கமுற்றவர்கள் இரவில் மின்மினி பூச்சியை விளக்கு என்று எண்ணி நிலையானது என கருதுவதைப் போல சாரமற்ற ஒன்றை முக்கியமானது என்று கருதுகிறார்கள். அதுவே முக்கியம் என்று நீங்கள் கருதினால் அதன் பயனற்ற தன்மையை செவிமடுங்கள். சிறந்த பெண்ணே, மனித பிறவி என்பது கருவுற்ற நிலையிலிருந்தே துன்பத்தை தரக்கூடிய இயல்புடையது. ஜீவன் தனி ஆன்மா எனும் இல்லறத்தான் ஒரு வீட்டில் வசிக்கிறான். எலும்புக்கூடு அதன் தாங்கும் தூணாக அமைகிறது. அது நரம்புகளால் பிணைக்கப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது. இரத்தம், தசை மற்றும் கொழுப்பால் பூசப்பட்டுள்ளது. அது மலம் மற்றும் சிறுநீர் சேரும் கலனாக உள்ளது. புல் படர்ந்தது போல் அது ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது. அழகான நிறமுள்ள தோலால் போர்த்தப்பட்டுள்ளது. வாய் மட்டுமே அதன் பெரிய நுழைவாயில். அது 6 ஜன்னல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 2 உதடுகளும் கதவின் பாலங்களாக உள்ளன. பற்கள் தாழ்பால்களாக செயல்படுகின்றன. உடல் நாடிகள் வழியாக வியர்வை வெளியேறுகிறது. அது மரணத்தின் தாடைகளில் உள்ள நெருப்பில் நிலை பெற்றுள்ளது. 3 குணங்களான பிரகிருதி, இயற்கை, அவனது மனைவி, அவனது பிள்ளைகள், போதம், விழிப்புணர்வு, அகங்காரம், அன்பு, கோபம், பேராசை போன்றவை. ஐயகோ, இவ்வாறே அந்த மயக்கமுற்ற
அறிவற்றவன் செயல்படுகிறான். அவனது மயக்கங்கள் யாவை? அவற்றை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். மாயையிலிருந்து நீரோடைகளும் நீர்பெருக்குகளும் இடைவிடாது பாய்வதைப் போலவே இந்த உடலிலிருந்தும் கபம், சிறுநீர் மற்றும் பிற கழிவுகள் வெளியேறுகின்றன. இத்தகைய உடலின் மீதுதான் மனிதன் பற்று கொள்கிறான். எல்லா வகையான அழுக்குகளின் இருப்பிடமாக திகழும் இந்த உடலில் சுத்தமான இடம் என்று எதுவும் இல்லை. இது ஒரு தோல் பையை போலவே தோன்றுகிறது. மலம் மற்றும் சிறுநீர் கழிவு வெளியேறும் உறுப்புகளை கொண்ட பிறகு கையானது களிமண் மற்றும் நீரால் சுத்தம் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தும் அழுக்கு நிறைந்த இந்த கலசத்தை, உடலை பார்த்து மனிதன் ஏன் அருவருப்பு அடைவதில்லை? நறுமண நீர் மற்றும் பிற பொருள்களை கொண்டு மிகுந்த முயற்சியுடன் மிக துல்லியமாக சுத்தம் செய்தாலும், நாயின் வாலை எவ்வளவு வளைத்து திருப்பினாலும் அது நேராகாதது போல இந்த உடல் தனது இயல்பான துர்நாற்றம் வீசும் தன்மையை விட்டு விடுவதில்லை. ஒரு மனிதன் தனது சொந்த உடலின் அழுக்கு மற்றும் துர்நாற்றத்தை கண்டு அருவருப்பு அடையவில்லை என்றால் வேறெது அவனுக்கு பற்றின்மையை, உலகியல் மீதான பற்றின்மையை தர இயலும்? சௌச்சம், உடல் உறுப்புகளை சுத்தம் செய்தல் என்பது உடலில் உள்ள துர்நாற்றம் மற்றும் பிசுபிசுப்பு தன்மையை நீக்குவதற்கான வழியாக இருந்து கருதப்படுகிறது. இவை இரண்டும் நீக்கப்பட்ட பின்னர் ஒருவரின் இயல்பான மனநிலை தூய்மையாக இருந்தால் அவரும் தூய்மை அடைகிறார். இயல்பிலேயே அசுத்தமான மனநிலை கொண்ட ஒருவன் கங்கை நதியின் அனைத்து நீர்களையும் கொண்டும் மலை போன்ற பெரிய பாறைகள் அல்லது களிமண்ணை கொண்டும் தன் வாழ்நாள் முழுவதும் சௌச்சம், தூய்மைப்படுத்தும் சடங்கு செய்தாலும் அவன் தூய்மை அடைவதில்லை. தீய மற்றும் கொடிய உள்ளம் கொண்ட ஒருவன் புனித தீர்த்தங்களில் நீராடுவதாலோ அல்லது கடுமையான தவங்களை மேற்கொள்வதாலோ தூய்மை அடைவதில்லை. வியர்வை சிந்தும் ஒருவன் தீர்த்தத்தில் நீராடுவதால் மட்டும் தூய்மை அடைந்து விடுவானா? மனதளவில் அசுத்தமான ஒருவன் நெருப்பில் இறங்கினாலும் அவனுக்கு சொர்க்கமோ அல்லது முக்தியோ கிடைப்பதில்லை. அவனுக்கு கிடைப்பதெல்லாம் உடல் எரிவது மட்டுமே. மனதின் தூய்மையே மிகச்சிறந்த சௌச்சம் தூய்மையாகும். இதை கொண்டே அனைத்து புனித சடங்குகளும் சாதாரண செயல்களும் மதிப்பிடப்பட வேண்டும். மனைவியை ஒருவித உணர்வுடனும் மகளை வேறொரு வித உணர்வுடனும் தழுவுகிறோம். தாயின் மார்பகங்களை மகனும் கணவனும் வெவ்வேறு விதமாகவே காண்கிறார்கள். எனவே ஒருவன் தன் மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்ற புற சுத்திகரிப்பு முறைகளால் என்ன பயன்? மனதளவில் மிகுந்த தூய்மை கொண்டவன் சொர்க்க இன்பங்களையும் முக்தியையும் அடைகிறான். அவித்யா, அறியாமை மற்றும் ராகம், தீவிரப்பற்று ஆகிய மலங்களால் ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் பிசுபிசுப்பு தன்மையை நீக்குவதற்கான வழி ஞானம் என்னும் தூய நீரும் பற்றின்மை என்னும் சிறந்த களிமண்ணும் ஆகும். இவ்விதமாக இந்த உடல் இயல்பிலேயே அசுத்தமானது என்பதை இவர்கள் அறிவார்கள். இது உள்ளீடற்ற மூங்கிலை போல சாரமற்றது, வாழை மரத்தை போல உறுதியான மைய பகுதி, உள்மரம் இல்லாதது. புத்திசாலியான ஒருவன் உடல் குறைபாடுடையது என்பதை அறிந்து அதில் பற்றின்றி அதிலிருந்து விடுபட்டால் அவன் பிறவி பெருங்கடலில் இருந்து வெளியேறுகிறான், அதாவது முக்தி அடைகிறான். ஆனால் அதை இறுக்கமாக பற்றி கொண்டிருப்பவன் இவ்வுலகிலேயே தங்கிவிடுகிறான். இவ்வாறாக அறியப்படாத பல்வேறு கர்மங்கள் மற்றும் குறைபாடுகளால் மனிதர்களின் வாழ்க்கையும் பிறவியும் சிரமமும் பலியும் நிறைந்ததாக அமைகிறது. இது துயரம் நிறைந்தது என்று கூறப்படுகிறது. பெரிய மலைகளுக்கு நடுவே சிக்கிக்கொண்ட வழிபோக்கன் ஒருவன் எவ்வாறு அசைய முடியாமலும் உதவியற்ற நிலையிலும் நிற்கிறானோ அதே போல கருப்பையின் வெளிப்புற உரையால் சூழப்பட்ட ஜீவாத்மாவும் மிகுந்த துயரமான நிலையில் இருக்கிறது. கடலில் விழுந்த மனிதன் ஒருவன் எவ்வாறு கலக்கமும் பதற்றமும் அடைகிறானோ அதே போல கருப்பையின் திரவங்களில் மூழ்கியிருக்கும் மனிதனும் மிகுந்த கலக்கத்துடன் இருக்கிறான். இரும்பு பாத்திரத்தில் இடப்பட்ட பொருள் எவ்வாறு நெருப்பினால் சமைக்கப்படுகிறதோ அதே போல கருப்பு எனும் பாத்திரத்தில் உள்ள கருவும் ஜாடராக்னி வயிற்று தீயினால் சமைக்கப்படுகிறது. நெருப்பில் காய்ச்சிய ஊசிகளால் தொடர்ந்து குத்தப்படும் போது ஒருவருக்கு துயரம் ஏற்படுகிறது. கருப்பையிலோ அந்த துயரத்தையும் வலியையும் விட 8 மடங்கு அதிகமான வேதனையை ஒருவன் அனுபவிக்கிறான். இவ்வாறு கருப்பையில் உள்ள உயிரினங்களின் துயரம் விவரிக்கப்பட்டுள்ளது. அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களின் துயரமும் அவை சார்ந்திருக்கும் கருப்பையின் தன்மைக்கேற்ப அமைகிறது. அங்குள்ள ஜீவன் தனது முந்தைய பிறப்புகள் அனைத்தையும் நினைவு கூறுகிறது. நான் இறந்து மீண்டும் பிறந்தேன், பின்னர் இறந்தேன். ஆயிரக்கணக்கான பல்வேறு பிறவி நிலைகளை நான் கண்டிருக்கிறேன். இப்போது பிறந்தவுடன் நான் புனித சடங்குகளை செய்து கொள்வேன். மீண்டும் கருப்பையில் சேராதிருக்க நல்வாழ்விற்கான சிறந்த புனித கடமைகளை நான் நிறைவேற்றுவேன். உலகியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் பகவான் ஸ்ரீஹரியின் இறைவனின் ஞானத்தையும் அறிவையும் கற்று தெளிந்து கொள்வேன். இவ்வாறு கருப்பையில் உள்ள ஆன்மா முக்தி அடைவதற்கான வழிகளை குறித்து சிந்தித்த
குறித்தவாறே அங்கேயே இருக்கிறது. குழந்தை பிறக்கும்போது கருப்பையில் அனுபவித்த துயரத்தை விட கோடிக்கணக்கான மடங்கு துயரத்தை அது அனுபவிக்கிறது. கருப்பையில் இருந்தபோது அதற்கு இருந்த முந்தைய பிறப்புகள் குறித்த நினைவாற்றல் பிறந்த உடனேயே மறைந்து விடுகிறது. வெளி உலக காற்று அதன் மீது படும்போது அது மயக்க நிலைக்கு மாயைக்கு ஆளாகிறது. அந்த மயக்கத்திற்கு உள்ளானவுடன் முந்தைய பிறப்புகளை நினைவு கூறும் ஆற்றல் உடனடியாக இழக்கப்படுகிறது. நினைவாற்றல் இழந்த பின்னரும் முந்தைய கர்ம வினைகளின் காரணமாக அந்த உயிர் உடனடியாக அந்த புதிய வாழ்க்கையில் பற்று கொள்கிறது. உலகியல் விஷயங்களில் தீவிர பற்றும் மயக்கமும் கொண்ட மனிதர்கள் செய்யக்கூடாத தீய செயல்களில் ஈடுபட்டு தொடங்குகிறார்கள். அப்போது அவர்கள் தங்களையோ மற்றவர்களையோ அல்லது தேவர்களையோ கூட அறிந்து கொள்வதில்லை. அந்த மயக்கமுற்ற மனிதன் தனக்கு நன்மை பயக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துவதே இல்லை. விழிகள் இருந்தும் அவன் எதனையும் காண்பதில்லை. சமமான நிலையில் உள்ளவர்களுடனான சமமான பாதையில் சென்றாலும் அவன் ஒவ்வொரு அடியிலும் தடுமாறுவது போலவே காணப்படுகிறான். அவனுக்கு அறிவிருந்த போதிலும் கற்றறிந்தவர்கள் அறிவுறுத்தி உணர்த்தினாலும் அவன் அதனை புரிந்து கொள்ளவில்லை. இதனால் காமத்திற்கும் மயக்கத்திற்கும் அடிமையாகி அவன் துன்பத்தையும் வேதனையையும் அடைகிறான். கருப்பையில் இருந்த அனுபவத்தை நினைவு கூற இயலாது என்பதால் அங்குள்ள துயரங்களை எடுத்துரைக்க பெரிய முனிவர்களால் சாஸ்திரங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அவை ஸ்வர்க்க இன்பங்களையும் முக்தியையும் அடைவதற்கு துணை புரிகின்றன. அனைத்து பயன்களையும் அடைவதற்கும் புனிதமான சடங்குகளை செய்வதற்கும் ஏற்ற சாஸ்திர அறிவு இருந்தும் தங்கள் சொந்த நலனை கூட விரும்பாத மனிதர்கள் இருப்பதும் மிகவும் ஆச்சரியத்திற்குரியது. புலன்கள் முழுமையாக வளர்ச்சி அடையாததால் குழந்தை பருவத்தில் மிகுந்த துன்பம் நிலவுகிறது. அவர் விரும்பினாலும் பேசவோ அல்லது எதனையும் செய்யவோ இயலாத நிலை. பற்கள் முளைக்கும் போதும் பிறவி நோய்களினாலும் மிகுந்த துன்பம் ஏற்படுகிறது. பல்வேறு வகையான குழந்தை பருவ நோய்களாலும் குழந்தைகளை துன்புறுத்தும் தீய சக்திகளாலும் இன்னல்கள் உண்டாகின்றன. பசியாலும் தாகத்தாலும் அவதிப்படும் அக்குழந்தை ஓரிடத்தில் நின்று அலறிக்கொண்டே இருக்கிறது. அறியாமையால் அக்குழந்தை மலம் மற்றும் சிறுநீரை கூட உட்கொள்ள நேரிடலாம். சற்று வளர்ந்த பருவத்தில் செவிகளை காது குத்துதல், பெற்றோரின் அடி மற்றும் தாக்குதல்கள், எழுத்துக்களை கற்கும் சிரமம் மற்றும் ஆசிரியர்களின் தண்டனைகள் ஆகியவற்றால் துன்பம் ஏற்படுகின்றது. இளமை பருவத்தில் ஐம்புலன்களும் கட்டுப்பாடின்றி பைத்தியம் பிடித்தது போல செயல்படுகின்றன. காமமும் ஆசையும் ஒருவனை தீவிரமாக தாக்கி துன்புறுத்துகின்றன. இவற்றால் தீவிரமான பற்றுதலுக்கு ஆளான ஒருவனுக்கு இளமையில் உண்மையான மகிழ்ச்சி எங்கே கிடைக்கப் போகிறது? அறியாமையால் உலக இன்பங்களில் பற்று கொண்ட ஒருவன் பகைமை மற்றும் பொறாமையால் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறான். கோபக்காரனுக்கு பற்றுதல் எப்படி எல்லா தீமைகளுக்கும் காரணமாக அமைகிறதோ அதே போல ஒரு மனிதனிடம் உள்ள அனைத்து குற்றங்களும் ஆசை, காமம் காரணமாக அமைகிறது. காம தீயால் வாட்டப்படுவதால் அவனுக்கு இரவில் போதுமான உறக்கம் கிடைப்பதில்லை. பணம் சம்பாதிப்பதில் உள்ள கவலையினாலும் பதற்றத்தினாலும் பகல் பொழுதிலும் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. அனைத்து குறைகளுக்கும் இருப்பிடமாக விளங்கும் பெண்களுடன் கொள்ளும் உடல் உறவால் கிடைக்கும் இன்பம் மலம் மற்றும் சிறுநீரை வெளியேற்றுவதால் ஏற்படும் உணர்வை போன்றது என்று கூறப்படுகிறது. கௌரவமும் மரியாதையும் அவமானத்தாலும் இகழ்ச்சியாலும் மறைக்கப்படுகின்றன. நெருங்கியவர்களுடனான உறவு பிரிவால் பாதிக்கப்படுகிறது. இளமை பருவம் முதுமையால் விழுங்கப்படுகிறது. துன்பமும் தொல்லையும் இல்லாத மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? உடல் சுருக்கங்கள் விழுந்து தலைமுடி நரைத்து உடல்வாகு சிதைந்து பலவீனம் அடைவதால் அவன் எந்த செயலையும் செய்ய இயலாதவனாகி முதுமையின் காரணமாக தளர்ந்து போகிறான். முன்பு ஒருவரை ஒருவர் ஈர்த்த ஆண்களில் மற்றும் பெண்களின் இளமையும் அழகும் முதுமை வந்து தாக்கும் போது இருவருக்குமே இனிமையற்றதாகி விடுகின்றன. முதுமையின் காரணமாக தான் இயலாமை மற்றும் உடல் தளர்ச்சியால் ஒரு முதியவர் தனது மனைவி, புதல்வர்கள், உறவினர்கள் மற்றும் தீய நடத்தை கொண்ட பணியாளர்களாலும் அவமதிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார். முதியவராகவும் உடல் தளர் உற்றவராகவும் இருக்கும் ஒருவரால் அறம், பொருள், இன்பம் மற்றும் வீடு பேறு ஆகியவற்றை அடைய இயலாது என்பதால்
ஒரு மனிதன் இளமையிலேயே புனிதமான சடங்குகளை செய்ய வேண்டும். வாதம், பித்தம், கபம் போன்ற உடல் தாதுக்களின் சமநிலை குலைவதே நோய் எனப்படும். இந்த உடல் வாதம் முதலானவற்றின் தொகுப்பு என்று கூறப்படுகிறது. எனவே நமக்கு இந்த உடல் நோய்களும் உபாதைகளும் நிறைந்தது என்பதை உணர வேண்டும். உடலில் ஏற்படும் பல்வேறு வகையான நோய்களால் பல துன்பங்கள் உண்டாகின்றன. இதை ஒருவன் உணராவிட்டால் நான் வேறு என்ன செய்ய கூறுவது? இந்த உடலுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான மரண காரணங்கள் மறைந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்று காலதேவனுடன் இயற்கையான மரணத்துடன் தொடர்புடையது. மற்றவை வெளி காரணங்களால் ஏற்படும் நோய்கள், ஆகந்துக்கம் என்று அறியப்படுகின்றன. வெளி காரணங்களால் ஏற்படும் நோய்கள் மருந்துகள் மூலம் குணப்படுத்தப்படுகின்றன. காலதேவனால் விதிப்படி தீர்மானிக்கப்பட்ட மரணத்தை ஜபங்கள், ஹோமங்கள் மற்றும் தானங்கள் மூலம் தடுக்க முடியாது. பல்வேறு நோய்கள், அரவங்கள் போன்ற உயிரினங்கள், விஷம் மற்றும் பில்லி சூனியம் ஆகியவை உடலுக்கு மரணத்தை வரவழைக்கும் வாயில்கள் என்று கூறப்படுகின்றன. காலதேவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவன் பாம்பு கடி அல்லது நோய்களால் பாதிக்கப்பட்டால் தன்வந்திரி தெய்வீக மருத்துவர் கூட அவனை மீண்டும் இயல்பான ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வர இயலாது. காலதேவனால் விதிப்படி மரணம் நெருங்கிய ஒரு மனிதனை காப்பாற்ற மருந்துகள், தவங்கள், மந்திரங்கள் அல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என யாராலும் இயலாது. காலதேவனால் தீர்மானிக்கப்பட்ட மரணத்தை ஆயுளை நீட்டிக்கும் மருந்துகள், கடுமையான விரதங்கள், ஜபங்கள், உயர்ந்த ஆன்மா கொண்டவர்கள், யோகக்கலை தேர்ச்சி மற்றும் அறிவார்ந்த மனிதர்களின் கூட்டு முயற்சி ஆகியவற்றால் கூட தடுக்க இயலாது. மரணத்தை போன்ற வேதனை வேறில்லை. மரணத்தை போன்ற அச்சமூட்டும் விஷயம் வேறில்லை. அனைத்து உயிரினங்களுக்கும் மரணத்தை போன்ற பயங்கரமான ஒன்று வேறில்லை. அன்பு மற்றும் நட்பின் பிணைப்பால் இணைக்கப்பட்ட நல்ல மனைவியர், புதல்வர்கள், நண்பர்கள், நாடுகள், செல்வம் மற்றும் இன்பங்கள் ஆகிய அனைத்தையும் மரணம் துண்டித்து விடுகிறது. தாயே 1000 பேரில் 100 வயது வரை வாழும் 5 இருக்கக்கூடும் அல்லது இல்லாமலும் போகலாம் என்பதை தாம் காணவில்லையா? 80 வயதுடையவர்கள் இருக்கிறார்கள், 70 வயதுடைய சிலரும் இருக்கிறார்கள். 60 வயது என்பது நீண்ட ஆயுளாக கருதப்படுகிறது. ஆனால் அது கூட உறுதியானது அல்ல. உயிரானது தனது ஆயுள் காலத்தில் முழு எல்லையை அடையும் முன்பே முந்தைய கர்ம வினைகளின் காரணமாக மரணம் எனும் இருள் அதன் பாதியை விழுங்கி விடுகிறது. அறியாமை, சோம்பல் மற்றும் முதுமையின் இயலாமை காரணமாக குழந்தை பருவத்திலும் முதுமை பருவத்திலும் அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை நாடாமலே 20 ஆண்டுகள் கழிந்து விடுகின்றன. மீதமுள்ள காலத்தில் பாதியை எதிர்பாராத அச்சங்கள், ஆபத்துக்கள் மற்றும் பல வகையான நோய்களும் துயரங்களும் பறித்து கொள்கின்றன. இவை அனைத்திற்கும் பின்னர் எஞ்சி இருப்பதே வாழ்க்கையாகும். வாழ்வின் இறுதியில் மிகவும் கொடூரமான மரணத்தை ஒருவன் சந்திக்கிறான். இறந்த மனிதன் தனது கர்ம வினைகளின் காரணமாக மீண்டும் பிறக்கிறான். அவன் கோடிக்கணக்கில் பிறக்கிறான். உயிரினங்களின் வகைகளில் மரணம் என்பது உயிர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பல்வேறு வகையான பௌதிக உடல்களிலிருந்து பிரிவை குறிக்கிறது. இது அவற்றின் முந்தைய கர்ம வினைகளால் நிகழ்கிறது. இந்த அழிவு முழுமையானது அல்ல. ஒரு உயிரினத்தின் மரண வேதனைக்கு ஈடானது வேறெதுவும் இல்லை. உடலின் முக்கிய பாகங்கள் ஊடுருவப்பட்டு வெட்டப்படும் அதே வேளையில் அது பெரும் இருளை நோக்கி செல்கிறது. தீராத துயரத்துடன் அவன் இவ்வாறு புலம்புகிறான்: அப்பா, அம்மா, அன்பிற்குரியவர்களே, அரவத்தால் தவளை விழுங்கப்படுவதை போல மனிதர்கள் மரணத்தால் விழுங்கப்படுகிறார்கள். மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவரை சுற்றி அன்பிற்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தூரத்து உறவினர்கள் அவரை விட்டு விலகி விடுகிறார்கள். வறண்ட வாயுடன் அவர் ஆழ்ந்த வெப்பமான பெருமூச்சுக்களை விடுகிறார். அடிக்கடி கட்டிலின் 4 பக்கங்களிலும் புரண்டு படுக்கிறார். உணர்வை இழந்த நிலையில் கரங்களையும் கால்களையும் பலவந்தமாக வீசுகிறார் அல்லது உதைக்கிறார். கட்டிலில் படுத்திருக்கும் போது தன்னை தரையில் இறக்கிவிடுமாறு விரும்புகிறார். தரையில் இருந்து மீண்டும் கட்டிலுக்கும் அங்கிருந்து மீண்டும் தரைக்கும் மாற விரும்புகிறார். சில சமயங்களில் அவர் நிர்வாணமாகவும் நாண உணர்வற்றவராகவும் இருக்கிறார். தன் உடலிலேயே சிறுநீர் மற்றும் மலத்தை பூசிக்கொள்கிறார். தொண்டை, உதடுகள் மற்றும் அன்னம் வறண்டு போன நிலையில் இருக்க அவர் தண்ணீருக்காக கெஞ்சுகிறார். தனது சொத்துக்களை குறித்து அவர் சிந்திக்கிறார். தான் இறந்த பிறகு இவை யாருக்கு சேரும்? காலனின் எவனின் பாச கயிற்றால் இழுக்கப்படும் போது அவர் தன் உடலின் 5 முக்கிய பகுதிகளை, மர்மஸ்தானங்களை இறுக்கமாக பற்று கொள்கிறார். அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கையில் தொண்டையில் குர்குர் என்ற சத்தத்தை எழுப்பியவாறே அவர் இறக்கிறார். ஒரு கம்பிளி பூச்சியைப் போல ஜீவன் புதிய உடலுக்குள் நுழைகிறது.
மற்றும் பழைய உடலை மெதுவாக கைவிடுகிறது. அது புதிய உடலை ஓரளவு பற்றி கொண்டு பின்னர் பழைய உடலை விட்டு விடுகிறது. விவேகமுள்ள ஒருவருக்கு மற்றவர்களிடம் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் மரணத்தை விட அதிக துயரத்தை தருகிறது. மரணத்தின் போது ஏற்படும் துயரம் கன நேரமானது, ஆனால் யாசிப்பதால் ஏற்படும் துயரம் எல்லையற்றது. இதை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன். ஏனெனில் இறந்த அந்த மனிதரே எனது குருவாக இருக்கிறார். ஒருவர் மற்றவர்களிடம் கெஞ்சலாகாது. பேராசையை அவமதிப்பிற்கும் இகழ்ச்சிக்கும் காரணமானது. இதன் தொடக்கத்திலும் இடைப்பெற்ற நிலையிலும் துயரம் மிக்கது. இறுதியில் கடும் வேதனை காத்திருக்கிறது. அனைத்து உயிரினங்களுக்கும் இத்தகைய துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வருவது இயல்பானதே. அனைத்து நோய்கள் மற்றும் கோளாறுகளிலும் பசியே மிகப்பெரிய நோயாக கருதப்படுகிறது. உணவை ஒரு மருந்தாக கொண்டு அது சிறிது காலத்திற்கு அடக்கப்படுகிறது. பசி மற்றும் நோயின் வேதனை மிக கடுமையானது. அது அனைத்து வலிமையையும் அளிக்கிறது. அதனால் பீடிக்கப்படும் மனிதன் மற்ற நோய்களால் பாதிக்கப்படுவதை போலவே இருக்கிறான். ஓர் அரசனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? இன்ன பொருள் என் வீட்டில் உள்ளது என்று செருக்கு மட்டுமே அவனிடம் உள்ளது. அவனது அணிகலன்கள் அனைத்தும் வெறும் சுமையே. வாசனை மலர்கள் அனைத்தும் என்னுடையவை என்பது வீண் பெருமை. பாடல்கள் அனைத்தும் வெறும் உளறல்களே. நடனங்கள் அனைத்தும் போதையில் இருப்பவர்களின் செயல்களை. ஆழமாக சிந்தித்து கண்டால் ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்ற ஆசையால் மனக்கவலையும் பதற்றமும் கொண்ட அரசர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அனுபவிப்பதில் என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? நகுஷன் முதலான மாபெரும் அரசர்கள் சொர்க்கத்தை அடைந்தும் கூட அங்கிருந்து கீழே விழுந்தனர். அவர்களின் செழிப்பும் புகழும் உருவாக்கிய கர்ப்பம் மற்றும் ஆணவமே அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாயின. செழிப்பினால் உண்மையான மகிழ்ச்சியை அடைபவர் யார்? தேவர்கள் ஒருவருக்கொருவர் புண்ணியத்தால் மேலோங்கி மேலே வசிக்கின்றனர். சொர்க்கத்தில் வேறு எந்த புனித சடங்கையும் செய்ய இயலாது என்பதால் மனிதர்கள் தங்கள் புண்ணியத்தின் பலனை பூமியில் செய்த நற்செயல்களின் மூலத்தை அறுத்துவிட்டே அங்கு அனுபவிக்கிறார்கள். இதுவே இதில் உள்ள ஒரு பயங்கரமான குறைபாடு. வேர் வெட்டப்பட்ட மரம் இயல்பாகவே தரையில் விழுவதைப் போல புண்ணியம் தீர்ந்தவுடன் சொர்க்கவாசிகள் கீழே விழ நேரிடுகிறது. இவ்விஷயத்தை ஆழமாக சிந்தித்து கண்டால் சொர்க்கத்தில் உள்ள தேவர்களுக்கும் கூட உண்மையான மகிழ்ச்சி இல்லை என்று கூறலாம். நரகவாசிகளின் துயரம் நன்கு அறியப்பட்டதே. அதை விவரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அசையாத உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் வேதனைகள் உள்ளன. அவை காட்டு தீயால் எரிக்கப்படுகின்றன, பனியால் வாடுகின்றன, கோடரிகளால் வெட்டப்படும் கொடிய துன்பத்தை அனுபவிக்கின்றன. ஆடைகள் செய்வதற்காக அவற்றின் பட்டைகள் உரிக்கப்படுகின்றன. கடுமையான காற்றினால் இலைகளும் கிளைகளும் பழங்களும் கீழே விழுகின்றன. யானைகள் மற்றும் பிற காட்டு விலங்குகளால் அவை தொடர்ந்து மிதிக்கப்பட்டு நசுக்கப்படுகின்றன. அரவங்களின் பசி, தாகம், சீற்றம் மற்றும் துயரம் ஆகியவை மிக கொடியவை. இவ்வுலகில் தீயவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அல்லது கயிறுகளால் கட்டப்படுகிறார்கள். அதுபோலவே தாயே ஊர்வனவற்றின் வாழ்விலும் அவ்வப்போது துயரங்கள் ஏற்படுகின்றன. கிருமிகள், புழுக்கள் போன்றவை திடீரென தோன்றி அழிகின்றன. அதே போல விலங்குகளும் பறவைகளும் மழை, குளிர் மற்றும் சுட்டெரிக்கும் சூரிய கதிர்களால் பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கின்றன. மான்கள் எப்போதும் பசி மற்றும் தாகம் தரும் பெரும் பலியால் பீடிக்கப்பட்டு அச்சமடைகின்றன. விலங்கு மந்தைகள் மற்றும் யானைகள் படும் துயரங்களை செவிமடுப்பீராக. பசி, தாகம், குளிர் போன்றவை அவற்றை வாட்டுகின்றன. அவை கொல்லப்படுகின்றன, கட்டப்படுகின்றன மற்றும் அடிக்கப்படுகின்றன. அவற்றின் நாசி துவாரங்கள் துளைக்கப்படுகின்றன. கொக்கிகள், சாட்டைகள் மற்றும் அங்குசங்களால் அவை சித்திரவதை செய்யப்படுகின்றன. மூங்கில் தடிகள், ஈட்டிகள், மர சுத்தியல்கள் மற்றும் அங்குசங்களால் அடிக்கப்படுகின்றன. அவை சங்கிலிகளால் பிணைக்கப்படுகின்றன. சுமைகளை தூக்கிச் செல்லும் துயரத்தை அவை அனுபவிக்கின்றன. போருக்காய் பயன்படுத்தும் போதும் பயிற்சி அளிக்கப்படும் போதும் அவை துன்புறுத்தப்படுகின்றன. அவை தங்கள் மந்தைகளிலிருந்து பிரிக்கப்படுகின்றன, காடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. மேலும் பல துயரங்கள் அவற்றை வந்தடைகின்றன. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் நிறைந்த இவ்வுலகில் பஞ்சம், துரதிருஷ்டம், அறியாமை, வறுமை, ஏற்றத்தாழ்வு நிலை, மரணம், அரசியல் நெருக்கடிகள், புரட்சிகள் போன்ற பல வகையான துன்பங்கள் உயிரினங்களை சூழ்ந்துள்ளன. ஒருவரை
ஒருவர் அடக்கி ஆள்வதிலும் மேன்மைக்காக போட்டியிடுவதிலும் துன்பம் உள்ளது. ஆடம்பரமும் அரசு அதிகாரமும் நிலையற்றவை. உயர்ந்த நிலையில் இருப்பவர்களின் வீழ்ச்சியும் உறுதி. நரகத்தில் உள்ளவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைத்து அசையும் மற்றும் அசையா உயிரினங்களையும் இத்தகைய துன்பங்கள் பாதிக்கின்றன. எனவே அறிவுடையவன் எல்லாவற்றையும் துறக்க வேண்டும். ஒருவன் ஒரு தோளில் உள்ள சுமையை மற்றொரு தோளுக்கு மாற்றி வைத்துவிட்டு அதை ஓய்வு என்று கருதலாம். உலகில் உள்ள ஒவ்வொரு துன்பமும் இது போன்றதே. ஒரு துன்பம் மற்றொரு துன்பத்தால் வெளி தோற்றத்திற்கு தணிக்கப்படுகிறது. இவ்வாறு முழு பிரபஞ்சமும் துன்பத்தில் மூழ்கியிருப்பதையும் மக்கள் ஒருவரை ஒருவர் மிஞ்ச முயல்வதையும் உணர்ந்து ஒருவன் நிர்வேதம் எனும் உயர்ந்த நிலையை, அதாவது உலகியல் விவகாரங்களில் முழுமையான பற்றின்மையை அடைய வேண்டும். இந்த பற்றின்மையின் மூலம் பற்றற்ற நிலை அனாசக்தி கிடைக்கிறது. பற்றற்ற நிலையால் ஞானம் உதயமாவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஞானத்தின் மூலம் ஒருவன் பரம்பொருளான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை உணர்ந்து முக்தி அடைகிறான். தாயே, காகத்தின் அசுத்தமான இடங்களை சுட்டிக்காட்டும் தூய ராஜஹம்சத்தை போல இத்தகைய தூய்மை உள்ள இவ்வுலகில் நான் எங்கும் இன்பத்தை காண மாட்டேன். தாயே, நான் எங்கே அமைதியாகவும் இடையூறின்றியும் இருப்பேன் என்பதை செவிமடுப்பீராக. அவித்யை, அறியாமை எனும் கோட்டை மிகவும் பயங்கரமானது. பல்வேறு செயல்கள், அங்குள்ள பெரிய மரங்கள், கற்பனை எண்ணங்கள், கடிக்கும் ஈக்களும் சுறாக்களும் ஆகும். துயரம் என்பது பனி, மகிழ்ச்சி என்பது சூரிய ஒளி, அது மயக்கம் எனும் இருளால் நிறைந்துள்ளது. பேராசை என்பது மலை பாம்புகள் மற்றும் ஊர்வனவற்றை போன்றது. உலகியல் இன்பம் தவறான பாதையை போன்றது. அது காமத்தையும் கோபத்தையும் கட்டவிழ்த்து விடுகிறது, அதாவது அவற்றிற்கு முழு சுதந்திரம் அளிக்கிறது. நான் அந்த கோட்டையை கடந்து ஒரு பெரிய காட்டிற்குள் நுழைந்து விட்டேன். அதனுள் நுழைந்த பின்னர் அதை அறிந்தவர்கள் துயரப்படுவதில்லை, அவர்கள் மாசுபடுவதும் இல்லை. அங்கே ஒருவன் யாருக்கும் அஞ்சுவதில்லை, யாரும் அவனுக்கு அஞ்சுவதில்லை. அந்த காட்டில் 7 பெரிய மரங்கள், 7 ஆறுகள், 7 கனிகள், 7 ஆசிரமங்கள், 7 சமாதிகள், தியான நிலைகள் மற்றும் 7 தீட்சைகள், ஆன்மீக உபதேச நிலைகள் உள்ளன. இதுவே அந்த காட்டின் வடிவமாகும். அங்குள்ள கனிகளும் மலர்களும் பலவிதமான நிறங்களை கொண்டவை. அவற்றில் சில தெய்வீக தன்மை வாய்ந்தவை மற்றும் 5 நிறங்களை கொண்டவை. சில 4 நிறங்களையும், சில 3, சில 2 மற்றும் சில ஒரே ஒரு நிறத்தையும் கொண்டிருக்கின்றன. இம்மலர்களை தரும் மரங்கள் அந்த காடு முழுவதும் பரவி உள்ளன. 7 கற்புக்கரசிகள் சூரியனுக்கு அப்பால் கீழ்நோக்கிய முகத்துடன் அங்கு வசிக்கின்றனர். அவர்கள் மேலுள்ள தளங்களிலிருந்து சாரத்தை, அமிர்தத்தை உட்கொள்கின்றனர். சிலர் இவர்களை குறித்த உண்மையை முழுமையாக அறிந்திருக்கலாம். 3 உலகங்களையும் தாங்கி நிற்கும் 7 மலைகள் உள்ளன. பிரம்மனின் பரம்பொருளின் நீரோட்டத்துடன் எப்போதும் பாயும் 7 ஆறுகளும் உள்ளன. பின்வருவனவே அந்த மலைகளாக அறியப்பட வேண்டும். தேஜஸ், ஒளி வீசும் தன்மை, அபயதானம், அச்சமின்மையை அளித்தல், அத்ரோகம், யாருக்கும் தீங்கு செய்யாமை, கௌசலம், திறமை, நுண்ணறிவு, ஆசபலம், மன உறுதி, நிலையான மனம், அக்ரோதம், கோபமின்மை மற்றும் 7ஆவதாக பிரியவாதம், இனிய சொற்களை பேசுதல். இந்த மலைகள் வித்யா, அறிவு, ஞானம் எனும் அந்த காட்டில் அமைந்துள்ளன. அங்குள்ள ஹிரதங்கள், சுழல் குளங்கள் பின்வருமாறு: உறுதியான தீர்மானம், ஒளிவீசும் தன்மை, சமத்துவம், மனக்கட்டுப்பாடு உடைமை, உணர்வின்மை, தவம் மற்றும் 7ஆவதாக மன நிறைவு. இறைவனின் நற்குணங்களை உணர்வதால் ஏற்படும் பக்தியே முதல் 6ஆகும். மலர்கள் போன்றவற்றை கொண்டு வழிபடுவது 2ஆவது. 3ஆவது வலம் வருதல், பிரதட்சணம் செய்தல். 4ஆவது இறைவனை புகழ்ந்து பாடுதல், துதி செய்தல் எனும் வாய்மொழி வழிபாடு. 5ஆவது இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்தல். 6ஆவது பிரம்மனுடன் ஒன்றிணைதல். 7ஆவது சித்தி, ஆன்மீக நிறைவு அடைவு. இந்த 7 ஆறுகளையும் பரமேஸ்ரீ பிரம்மா இங்கே குறிப்பிட்டுள்ளார். பிரம்மா, தர்மன், யமன், அக்னி, இந்திரன், வருணன் மற்றும் குபேரன் ஆகிய இந்த 7வரும் துருவன் முதலான 7 பேரை வழிபடுகின்றன. இந்த ஆறுகளில் சங்கமம் வைகுண்டத்திற்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் அமைகிறது. அமைதி கொண்டவர்களும் புலன்களை அடக்கியவர்களும் ஆன்மாவிலேயே மன நிறைவு அடைந்தவர்களும் அங்கிருந்து மிக பெரியவர்களும் மேலான அந்த பரம்பொருளை அடைகிறார்கள். சிலர் மரங்களாக உள்ளனர், சிலர் பெண் வடிவினராக உள்ளனர் மற்றும் சிலர் உண்மையை அறிந்தவர்களாக திகழ்கிறார்கள். சிலர் அவர்களை நதிகள் என்று அழைக்கிறார்கள். அவ்வெழுவரும்
முழுமையான ஞானம் வாய்ந்த மிக சிறந்தவர்கள் ஆவர். புனிதமான சடங்குகளை குறையின்றி செய்ய விரும்பும் நான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வருகிறேன். அங்கே வேள்விக்கான குச்சியும் பிரம்மமே, பிரம்மமே புனிதமான நெருப்பு, பிரம்மமே குசப்புல்லால் ஆன ஆசனம், நீரும் பிரம்மமே, குருவும் பிரம்மமே. இதுவே எனது பிரம்மச்சரியம், அதாவது பிரம்மச்சரிய விரத அனுஷ்டானம். அறிஞர்கள் இதனை பிரம்மச்சரிய விரதத்தின் சூட்சுமமான வடிவம் என்று அறிவார்கள். தாயை எனக்கு உபதேசம் அளித்த என் குருவை குறித்து செவிமடுப்பீராக. பாடமானது சிதைந்துள்ளது. அறிவுறுத்தி வழிநடத்த ஒருவர் மட்டுமே உள்ளார். கண்டித்து திருத்த வேறொருவர் இல்லை. இதயத்திலேயே நிலைத்திருந்து அவர் மனிதனை ஆள்கிறார். நீரானது எவ்வாறு தூண்டப்படுகிறதோ அவ்வாறே அவராலும் பிரணவத்தாலும் தூண்டப்பட்டு அவரிட்ட கட்டளைப்படியே நான் நடந்து கொள்கிறேன். குரு ஆசிரியர் ஒருவரே உள்ளார். அவரை போல வேறொருவர் இல்லை. அவர் நிலை பெற்றுள்ளார். இதயத்தில் அவர் சொல்வதை நான் திரும்ப கூறுகிறேன். குருவான முகுந்தரை அவமதித்ததாலேயே அனைத்து தானவர்களும் தோல்வியுற்று தாழ்வுற்றனர். ஒரே ஒரு உறவினர் மட்டுமே உள்ளார். வேறொருவர் இல்லை. அவர் இதயத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சொல்வதை நான் திரும்பி கூறுகிறேன். மற்ற அனைத்து உறவினர்களுக்கும் அவரே போதித்து அறிவுறுத்தி உள்ளார். அந்த சப்த ரிஷிகள் 7 முனிவர்கள் வானில் ஒளிர்கின்றனர். பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லற வாழ்வு எத்தகையது என்று செவிமடுங்கள். என் மனைவி பிரகிருதி இயற்கை சக்தி வடிவில் இருக்கிறாள். நான் எந்த நேரத்திலும் என் மனதில் அவளை குறித்து சிந்திப்பதில்லை. ஆனால் தாயே அவளோ எப்போதும் என்னை குறித்தும் எனக்காகவும் எல்லாவற்றிலும் சிந்திக்கிறாள். மூக்கு, நாக்கு, கண், தோல், காது, 5வது மனம் மற்றும் புத்தி ஆகிய 7 நெருப்புகள் எனக்காக எரிந்து ஒளிர்கின்றன. வாசனை, சுவை, நிறம், ஒலி, தொடுதல், 5வது சிந்தனைக்குரிய பொருள் மந்தவியம் மற்றும் ஆறுதலுக்குரிய பொருள் போதத்வயம் ஆகிய 7ம் எனது வேள்விக்கான சமித்துகளாக, வேள்வி விறகுகளாக உள்ளன. நாராயணனை தியானிப்பதே ஹோமம் செய்வதாகும். நாராயணனை அதை ஏற்றுக்கொள்கிறார். இத்தகைய வேள்வியின் மூலம் நான் அந்த இறைவனை வழிபடுகிறேன். ஒருவன் பயன் கருதி தீவிரமாக ஆசைப்படாவிட்டால் அவனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உலகியல் விஷயங்களில் பற்று வைப்பவனுக்கே எல்லா விதமான குறைபாடுகளும் வந்து சேர்கின்றன. தாமரை இலைகளில் நீர்த்துளிகள் ஒட்டுவதில்லை, அதாவது நனைவதில்லை. அதுபோலவே உணர்ச்சி வசப்படுதல்களால் நான் பாதிக்கப்படுவதில்லை. நான் நித்தியமானவன். எனவே என்னுள் நிலையற்றது எதுவுமில்லை. பல செயல்களின் இயல்பான விளைவுகளை நான் கூர்ந்து ஆராய்வதால் வானில் உள்ள சூரிய கதிர்களைப் போல உலகியல் இன்பங்கள் என் செயல்களுடன் ஒட்டி கொள்வதில்லை. தாயே, வருந்த வேண்டாம். 100கணக்கான வேள்விகளை செய்தாலும் அடைய முடியாத அந்த பேரண்ட நிலைக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன். தன் மகனின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்து இதரா ஆச்சரியமடைந்தாள். அவள் இவ்வாறு சிந்தித்தாள். என் மகன் இத்தகைய அறிஞனாக திகழ்வதால் அவன் நிச்சயமாக உலகில் புகழ் பெறுவான். அதன் மூலம் என் புகழும் பெரிதும் உயரும். அவள் இரவில் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது அவனது சொற்களை செவிமடுத்த பகவான் ஸ்ரீஹரி மிகுந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார். சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்தியவராக அவரே அந்த விக்கிரகத்திலிருந்து வெளிப்பட்டு அவன் முன் தோன்றினார். அப்பெருமான் கோடிக்கணக்கான சூரியன்களுக்கு இணையான ஒளியுடன் திகழ்ந்தார். தனது பிரகாசத்தால் அண்டம் முழுவதையும் ஒளிரச் செய்தார். பேரின்ப பரவசத்தால் உடல் சிலிர்க்கவும் ஆனந்த கண்ணீரால் குரல் தழுதழுக்கவும் இதனாவின் புத்திசாலியான மகன் தரையில் பணிந்து வணங்கினான். பின்னர் எழுந்து தன் 2 கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பி மரியாதையுடன் அப்பெருமானை பின்வருமாறு துதித்தான். வாசுதேவ பெருமானே, தமக்கு வணக்கம். நாங்கள் உம்மை தியானிக்கிறோம். பிரத்யும்னன், அனிருத்தன் மற்றும் சங்கர்ஷணன், பாஞ்சராத்திர சம்பிரதாயத்தின் 4 வியூகங்கள் ஆகியோருக்கும் நமஸ்காரம். முழுமையான அறிவே வடிவானவரும் பரமானந்தமே திருமேனியாக கொண்டவரும் சாந்தமானவரும் பேதமற்ற துவைதமற்ற பார்வை உடையோருமான இறைவனுக்கு நமஸ்காரம். ஆன்மாவின் பேரின்ப அனுபவத்தால் துக்கம், மோகம், பசி, தாகம், முதுமை மற்றும் மரணம் ஆகிய 6 அலைகளையும் ஊமிகளை முற்றிலுமாக துறந்தவரே, உமக்கு நமஸ்காரம். மகத்தான ரிஷி கேசரே, தமக்கு வணக்கம். எல்லையற்ற ஆற்றலும் வல்லமையும் கொண்டவரே, தமக்கு வந்தனம். சொற்கள் அடங்கும் நிலையில் மனதிற்கு மட்டும் எட்டக்கூடியவரும் சொற்களுக்கு அப்பாற்பட்டவரும் பெயர் மற்றும் உருவங்களுக்கு அப்பால் உள்ள சைத்தன்ய உணர்வு சொரூபமானவரும் சத், இருப்பு மற்றும் அசத், இல்லாமை ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவருமான அவர் எங்களை என்றென்றும் காப்பாராக. எதிலிருந்து இந்த காணக்கூடிய உலகம் தோன்றுகிறதோ
எதில் அது நிலைத்திருக்கிறதோ மற்றும் களிமண்ணிலிருந்து உருவான பொருள்கள் இறுதியில் களிமண்ணிலேயே கரைந்து போவது போல எதில் அது இறுதியில் ஒடுங்குகிறதோ அந்த பிரம்மமே ஆகிய உமக்கு நமஸ்காரம். ஆகாயத்தை போல உள்ளும் புறமும் வியாபித்திருக்கும், அதே சமயம் மனம், புத்தி, புலன்கள் மற்றும் பிராண வாயுக்களால் தொடவோ அல்லது புரிந்து கொள்ளவோ இயலாத அந்த சக்திக்கு நான் தலை வணங்குகிறேன். காய்ச்சிய இரும்பின் துகள்கள் நெருப்பாக தோன்றுவதைப் போல தங்கள் இயல்பான வடிவத்தில் அல்லாமல் இறைவனின் பரமாத்மாவின் அம்சங்களுடன் தொடர்பில் இருக்கும்போது மட்டுமே பௌதிக உடல், புலன்கள், பிராணவாயுக்கள், மனம் மற்றும் புத்தி ஆகியவை தங்கள் பணிகளை செய்ய முடிகிறது, மற்ற நேரங்களில் அல்ல. முந்தைய, இடைப்பட்ட மற்றும் பிந்தைய யுகங்களில், காலங்களில் அனைத்தையும் நெறிப்படுத்தி ஆள்பவரான அந்த பெருமானுக்கு நான் தலை வணங்குகிறேன். 4, 3, 2 மற்றும் ஒரு விதமான நிலைகளில் நான் அவருக்கு வணக்கத்தை செலுத்துகிறேன். முக்தியை விரும்பும் அனைவராலும் வழிபடப்படுபவரும் 10 விதமான வடிவங்களை கொண்டவரும் தூய மற்றும் உன்னதமான சத்தியமாக திகழ்பவருமான உங்களை நாங்கள் வணங்குகிறோம். மற்ற அனைத்து இலக்குகளையும் கைவிட்டு அவர்கள் உங்களுக்கு பணிந்து வணங்குகிறார்கள். உயர்ந்த ஆற்றலும் மகிமையும் கொண்ட பரமபுருஷரே, விபூதிகளுக்கு அதிமானுட சக்திகளுக்கு அதிபதியே, சிறந்த சாத்வதர்களின் தாமரை போன்ற பாதங்கள் வருடி போற்றப்படுகின்றன. அத்தகைய இறைவனான உங்களுக்கு என் வணக்கங்கள். பரமேஷ்டியே, உன்னத இறைவனே, தங்களுக்கு என் வணக்கங்கள். அக்னி உங்கள் வாய், பூமி உங்கள் பாதங்கள், ஆகாயம் உங்கள் தலை, சூரியனும் சந்திரனும் உங்கள் விழிகள், அனைத்து உலகங்களும் உங்கள் வயிறு, 4 திசைகளும் உங்கள் கரங்கள். இறைவா, உங்களுக்கு என் வணக்கங்கள். எல்லா காலங்களிலும் நிகழ்ந்த அனைத்து பிறவிகளையும் நாம் ஒன்று திரட்டினாலும் இறைவா, மிகவும் பயங்கரமான வடிவமுடைய இந்த உலக வாழ்வு எனும் பெருங்கடலில் நான் விழுங்கி அழித்த உயிரினங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இப்போது நான் படும் துன்பங்கள் மிக சிறியவையே. இறைவா, எண்ணற்ற உடல்கள், பிறவிகளை எடுத்து நான் அடைந்த பிறவிகளின் எண்ணிக்கைக்கு ஈடான கற்கள் இமயமலை, மகேந்திரமலை, கைலாயம், மேரு போன்ற மலைகளில் கூட இல்லை. இறைவா, பூமியில் நான் பிறக்காத அல்லது இறக்காத இடமே இல்லை. பிறந்த பிறகு பல்வேறு உயிரினங்களாலும் பூதகணங்களாலும் ஆவிகளாலும் நான் உட்கொள்ளப்படாத இடமும் இல்லை. இறைவா, துன்பத்தால் பீடிக்கப்பட்டு நான் பல பிறவிகளில் சிந்திய விழிநீர் துளிகளின் அளவிற்கு தேவ கணக்கின்படி பல லட்சம் ஆண்டுகள் பெய்யும் மேகங்கள் கூட மழையை பொழிவதில்லை. எனது பெற்றோர்களின் எண்ணிக்கை பூமியில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றே நான் கருதுகிறேன். தேவாதி தேவா, எனது நண்பர்கள், எதிரிகள், என்னை சார்ந்தவர்கள் மற்றும் உறவினர்களின் எண்ணிக்கையை கணக்கிட என்னால் இயலவில்லை. என் மனம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு எதிரி, அது உனக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் கோபம் மற்றும் காமம் போன்ற தீய குணங்கள் எனும் உதவியாளர்களை கொண்ட நரகமானது அதை மீண்டும் மீண்டும் பறித்து தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறது. இறைவா, நான் என்ன செய்வேன்? நான் மிகுந்த துயரத்திலும் வேதனையிலும் இருக்கிறேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, உலக வாழ்வு எனும் ஆழமான பள்ளத்தில் விழுந்த ஒருவனுக்கு நீ கருணை மிக்கவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறாய். துன்பத்தில் சிக்கிய ஒருவன் கூட உயர்ந்த ஆன்மா கொண்டவர்களை சரணடைந்தால் அவன் ஒருபோதும் துன்பப்படுவதோ அல்லது அழிந்து போவதோ இல்லை. நோயுற்ற ஒருவனுக்கு மருத்துவர்களே இறுதி அடைக்கலம், பெருங்கடலில் மூழ்கும் மனிதனுக்கு படகே அடைக்கலம், குழந்தைக்கு அதன் பெற்றோரே அடைக்கலம். பகவான் ஸ்ரீஹரியே, மிகவும் பயங்கரமான உலக வாழ்வால் துயர்வுறும் ஒருவனுக்கு நீயே ஒரே அடைக்கலம். அனைத்திலும் நிறைந்திருப்பவரே, அனைத்திற்கும் மூலமானவரே, பரம சத்தியத்தின் சாரமே, அகிலத்தின் இறைவனே, உனக்கு உகந்தவனாக என்னை ஏற்றுக்கொண்டு பெரும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த இவ்வுலக வாழ்வு எனும் ஆழமான பள்ளத்திலிருந்து என்னை காத்தருள்வாயாக. பசி, தாகம், வாத, பித்த, கபம் ஆகிய 3 தோஷங்களின் சீற்றம், குளிர், வெப்பம், காற்று, நீர் ஆகியவற்றின் தனித்த மற்றும் கூட்டு தாக்கங்கள், காமத்தீ மற்றும் பொறுக்க முடியாத கடும் கோபம் ஆகியவற்றால் இடைவிடாது துன்புறுத்தப்படும் என்னை நான் அழிந்து கொண்டிருக்கும் நிலையிலும் என் கண்முன்னே இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கையில், அச்சுதா, வீழ்ச்சியுறாதவனே, உருக்கிரம பரந்த திருவடிகளை உடையவனே, நீ காத்தருள்வாயாக. பிரபஞ்சத்தை படைத்தவனான அந்த பெருமான் வாசுதேவனை நான் பக்தியுடன் துதிக்கும் போது இவ்வுலகம் முழுமைக்கும் நலம் உண்டாகட்டும், இதன் குறைகள் அனைத்தும் நீங்கட்டும். பிரபஞ்சத்தை படைத்த வாசுதேவனை நான்
நான் இன்று துதிக்கும் போது பூமி, சொர்க்கம், ஆகாயம் மற்றும் பாதாள லோகங்களில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களும் சித்தியை ஆன்மீக நிறைவை அடையட்டும். பிரபஞ்சத்தை படைத்து தாங்கும் எல்லையற்ற வாசுதேவனை நான் துதிக்கும் போது அறியாமை கொண்டவர்கள் பூரண ஞானம் பெறட்டும். எப்போதும் உக்கிரமான சிந்தனைகளை கொண்டவர்கள் மன அமைதி பெறட்டும். நான் துதிப்பதை செவிமடுப்பவர்கள், நான் இதை கூறுவதை காண்பவர்கள், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் விலங்குகள் என அனைவரும் அச்சுதன் உடனான அந்த யோகத்தின் இணைப்பில் பங்கேற்பாளர்களாகட்டும். பேச இயலாதவர்கள், புலன் குறைபாடுகளால் படிக்கவோ காணவோ முடியாதவர்கள், விலங்குகள், கிருமிகள், எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகள் என அனைவரும் அச்சுதன் உடனான அந்த யோகத்தில் பங்கேற்பாளர்களாகட்டும். பிரபஞ்சத்தில் உள்ள துயரங்கள் அழியட்டும். உயிரினங்களிடமிருந்து குறைகள் அனைத்தும் நீங்கட்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை, தன் சகோதரனை அல்லது தன் மகனை எப்படி கருதுகிறானோ அதே உணர்வை சாதாரண மக்கள் மீதும் கொண்டிருக்கட்டும். அனைவருக்குமான மருத்துவராகவும் அனைத்து குறைகளையும் போக்குவதில் வல்லவராகவும் அமைதி, திருப்தி, விடுதலை ஆகியவற்றிற்கு காரணமாகவும் விளங்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மக்களின் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் போது உலக வாழ்வின் அனைத்து கட்டுகளும் அவிழ்ந்து தளர்ந்து போகட்டும். பிரபஞ்சத்தை படைத்த வாசுதேவனை நினைவு கூறும் போது மனம், வாக்கு அல்லது உடல் சார்ந்த எனது பாவங்கள் அனைத்தும் அழியட்டும். வாசுதேவன் என்ற பெயரை உச்சரிக்கும் போதோ, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர் அவரை போற்றி புகழும் போதோ அல்லது பகவான் ஸ்ரீஹரியை நினைவு கூறும் போதோ எவ்வாறு பாவம் நீங்குகிறதோ அதே போல அந்த உண்மையின் வலிமையால் எனது பாவமும் அழியட்டும். நான் அறியாதவன், மயக்கத்திற்கு ஆளானவன், மந்த புத்தி கொண்டவன், மிக குறைந்த திறனை உடையவன், துன்பத்திற்கும் சித்திரவதைக்கும் உள்ளாகும் போதும் கூட என் மனம் உலக இன்பங்களால் ஈர்க்கப்படுவதில்லை. எனவே அகிலத்தின் இறைவனே, உன்னை வணங்கி நிற்கும் என் மீது கருணை காட்டுவாயாக. இறைவா, தாமரையில் தோன்றிய பிரம்மதேவரால் கூட தம்மை முழுமையாக புகழ்ந்துரைக்க இயலாது. இறைவா, என் மீது திருவுள்ளம் கொள்ளும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, ஆதரவற்றவனான என் மீது இரக்கம் காட்டுவீராக. தாமே மிகுந்த கருணையும் இரக்கமும் கொண்டவர் பகவான் ஸ்ரீஹரியே, உலக வாழ்வு எனும் பெருங்கடலின் ஆழமாக மூழ்கி போனவனும் எல்லையற்ற துயரத்திற்கு ஆளானவனுமான என்னை மேலே தூக்கி விடுவது உனக்கே தகுந்ததாகும். நீங்கள் புருஷோத்தமன், அதாவது மிகச்சிறந்த மற்றும் பரம புருஷனாவீர்கள். ஐத்தரேயரால் இவ்வாறு போற்றப்பட்ட போது உன்னத ஆன்மா கொண்ட பகவான் வாசுதேவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரிடம் பின்வருமாறு கூறினார். அன்பிற்குரிய ஐத்தரேயரே, உனது பக்தியையும் துதியையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என்னிடமிருந்து உனக்கு வேண்டிய வரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வாய். அது அடைவதற்கு எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி. ஐத்தரேயர் கூறினார், இறைவா, இந்த ஒரு வரத்தை மட்டுமே நான் விரும்புகிறேன். பகவான் ஸ்ரீஹரியே, பயங்கரமான இவ்வுலக வாழ்க்கையாகிய கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் எனக்கு தாமே வழிகாட்டியாகவும் சுக்கான் பிடிப்பவராகவும் இருப்பீராக. ஸ்ரீ பகவான் கூறினார், இத்தகைய பக்தி தம்மிடம் இருப்பதால் தாம் ஏற்கனவே இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவனாகிவிட்டாய். 13 கொண்ட 2 தொகுதிகளாக விளங்கும் கிரகங்கள் அல்லது மகா கிரகங்கள் ஆகியவற்றால் உனக்கு எவ்வித பந்தமும் இல்லை. மிகவும் பாதுகாக்கப்பட்ட மற்றும் இரகசியமான புனித தலங்களில் உள்ளவர்களால் விரும்பப்படும் என்னை வாசுதேவனை இந்த புகழுரையை கொண்டு எப்போதும் துதிப்பவர் பாவங்களிலிருந்து விடுபடுவார். இந்த புகழுரையால் பாவங்கள் அழிவதால் இது அகநாசனம், பாவங்களை அழிப்பது என்று புகழ் பெறும். ஏகாதசி நாளில் விரதமிருந்து எனக்கு முன்னால் இந்த பிரார்த்தனையை ஓதுபவர் புனிதமான ஆன்மாவாகிறார். அவர் எனது உலகத்தை அடைவார். மற்ற அனைத்து புனித தலங்களையும் விட குப்த க்ஷேத்திரம் மகிசாகர சங்கமத்திற்கு அருகில் உள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இரகசிய புனித தலம் எனக்கு மிகவும் பிரியமானதோ அதே போல மற்ற அனைத்து பிரார்த்தனைகளையும் விட இந்த பிரார்த்தனை எனக்கு மிகவும் விருப்பமானதாகும். உயர்ந்த ஆன்மா கொண்டவர்களால் யாருக்காக இந்த பிரார்த்தனை ஓதப்படுகிறதோ அந்த உயிரினங்கள் எனது கருணையால் அமைதி, நல்வாழ்வு மற்றும் சிறந்த அறிவை பெறுவார்கள். அன்புள்ளவனே, மிகுந்த நம்பிக்கையுடன் அனைத்து வேத கடமைகளையும் முறையாக செய்வாய். அவை எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டு குறிப்பிட்ட பலன்களை எதிர்பார்க்காமல் செய்யப்பட்டால் நீ ஒருபோதும் எந்த பந்தத்திலும் சிக்க மாட்டாய். மனைவியை ஏற்றுக்கொண்டு யாகங்களை செய்.
உன் தாயை மகிழ்ச்சிப்படுத்து. என் மீது தீவிர தியானம் செய்வதன் மூலம் நீ சந்தேகத்திற்கிடமின்றி என்னை அடைவாய். புத்தி, மனம், பஞ்சபூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள் மற்றும் 5 கர்மேந்திரியங்கள் இவை 13 கிரகங்களாகும். இவற்றின் வழியாக 13 மகா கிரகங்கள் உண்டாகின்றன. அவை முறையே அறிதலுக்குரிய விஷயங்கள், சிந்தனைக்குரிய விஷயங்கள், அகங்காரம், ஒலி, ஊறு, தொடு உணர்வு, நிறம், சுவை, மனம், பேச்சு, கையாளுதல், நடமாடுதல், கழிவு நீக்கம் மற்றும் இன்ப நுகர்வு. மகனே, உனது தூய கிரகங்களின் இந்திரியங்களின் மூலமாகவும் என் மீதான தியான பாதையின் வழியாகவும் தூய மதா கிரகங்களை உயர்ந்த புலன் கட்டுப்பாடுகளை மேற்கொள்வாயாக. அவ்வாறு செய்வதன் மூலம் நீ முக்தியை அடைவாய். வீரனே, கர்மங்களின் செயல்களின் மூலமாகவே நீ நைஷ்கர்மிய நிலையை, அதாவது எந்த செயலும் பந்தத்தை ஏற்படுத்தாத நிலையை அடைவாய். ஒரு புத்திசாலி பாதரசம் கலந்த செம்பிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுப்பது போல நீ அவ்வாறே முக்தியை பெறுவாய். வர்ண மற்றும் ஆசிரம தர்மங்களை கடைபிடித்து நன்னடத்தையுடன் இருப்பவருக்கும் புனித சடங்குகளின் பலனை எனக்கு அர்ப்பணித்து என் மீது தியானம் செய்பவருக்கும் இவ்வுலகில் முக்தியை அடைவது கடினமல்ல. எனவே அன்பிற்குரிய மகனே, புனித சடங்குகளில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பாய். நீ உன் குடும்பத்தை சேர்ந்த 7 தலைமுறையினரை விடுவித்து என்னுடன் 2 கலப்பாய். இதுவரை நீ கற்காத வேதங்கள் கூட உன்னுள் தானாகவே வெளிப்படும். பின்னர் கோடி தீர்த்தத்தில் நடைபெறும் ஹரிமேதஸின் யாகத்திற்கு செல்வாயாக. அங்கு உன் தாயின் விருப்பம் முழுமையாக நிறைவேறும். இவ்வாறு கூறிய பின்னர் தாயும் மகனும் இமைக்காமல் கண்டு கொண்டிருக்கையிலேயே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த விக்கிரகத்திற்குள் பிரவேசித்தார். அதன் பின்னர் ஆச்சரியமடைந்த ஐத்தரேயர் வாசுதேவரின் விக்கிரகத்தை வணங்கி மகிழ்ச்சியுடன் தன் தாயிடம் பின்வருமாறு கூறினார். முன்பு நான் ஒரு சூத்திரனாக இருந்தேன். உலக வாழ்க்கையின் குறைபாடுகளை கண்டு நான் அஞ்சினேன். எனவே புனித செயல்களின் முழுமை பெற்ற ஒரு பிராமணரிடம் நான் சரணடைந்தேன். கருணை மிக்க அவர் இதை எப்போதும் ஜபிப்பாயாக என்று கூறி 12 அட்சரங்கள் கொண்ட மந்திரத்தை, பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தை எனக்கு உபதேசித்தார். நானும் அந்த மந்திரத்தை இடைவிடாது ஜபித்தேன். அந்த ஜபத்தின் சக்தியின் விளைவாகவே நான் உன் வயிற்றில் பிறந்தேன். அத்துடன் முற்பிறவி நினைவாற்றல், விஷ்ணு பக்தி மற்றும் நிலையான இருப்பிடம் இங்கே. இப்போது நான் ஹரிமேதஸின் யாகத்திற்கு செல்கிறேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மகிழ்விப்பதற்காக நான் உமது வடிவத்தை வணங்குகிறேன். அதன் மூலம் உம்மையும் மகிழ்விக்கிறேன். அதன் பின்னர் மகி நகரம் எனும் நகரத்தில் உள்ள கோடி தீர்த்தம் என்ற இடத்தில் கோடிக்கணக்கான பிராமணர்கள் சூழ யாகம் செய்து கொண்டிருந்த ஹரிமேதஸை அவர் அணுகினார். அவர் தனது தாயாரை இல்லத்திற்கு செல்லுமாறு பணிந்து கேட்டுக்கொண்டார். பின்னர் அந்த பிராமணர் யாகசாலையில் பின்வரும் ஸ்லோகத்தை உரைத்தார். தடையற்ற அறிவை கொண்டவரும் யாருடைய மாயையால் மயக்கமுற்று நாம் கர்மங்களின் செயல்களில் கடலில் அலைந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நமஸ்காரம். ஹரிமேதஸை முதன்மையாக கொண்ட அந்த பிராமணர்கள் ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட அந்த ஸ்லோகத்தை செவிமடுத்தனர். அவர்கள் அவருக்கு ஆசனம் அளித்து வழிபட்டனர். பின்னர் வேத நூல்களின் பொருளை விளக்குவதில் அவர் காட்டிய திறமையால் அப்பிராமணர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அவருக்கு பொருள் சார்ந்த காணிக்கைகளை வழங்கினர். ஹரிமேதஸ் தனது மகளையும் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அவர் அந்த செல்வத்தையும் பெண்ணையும் அழைத்து கொண்டு தனது இல்லத்திற்கு திரும்பினார். அவர் தனது தாயாரை வணங்கினார். அவர் முறைப்படி மிகுந்த தூய்மை வாய்ந்த புதல்வர்களை பெற்றெடுத்தார். ஐத்தரேயர் யாகங்களை செய்தார். அவர் புனிதமான துவாதசியின் சடங்கு. பின்னர் வாசுதேவனின் மீதான தியானத்தின் மூலம் அவர் முக்தியை அடைந்தார். பரதனின் வழி தோன்றலே இங்கு வீற்றிருப்பவர் இந்த புனிதமான வாசுதேவ பெருமானே. அவரை எவரேனும் வழிபட்டு ஆராதித்து புகழ்ந்தால் அவருக்கு நித்தியமான எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள். சிவ தர்மங்களை விளக்கும் போது நான் உங்களுக்கு முன்பு விவரித்ததை போன்ற ஒரு நன்மையை வாசுதேவனின் அருளால் ஒருவன் பெறுகிறான். 42ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.